ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேரன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். கோவில் இருக்கிற இடமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. காலையிலே எல்லாருமே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணன் அந்த கடவுள் நம்மளை வர வைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கு போல். கண்டிப்பாக நமக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ண்ணே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குண்ணே அப்படின்னு சொல்லவும், விடுப்பா கல்யாணத்தை பற்றி எதுக்காகப்பா பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே நிலா சொல்கிறது கரெக்டு தானே, இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கணும் எனக்குமே மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. சரிண்ணே, சரி நம்ம சாப்பிட்லாமா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரெடி ஆயிடுச்சு சோழா, நம்ம எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம அனிஷும் நம்ம சந்தாவுமே இருக்காங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு, அனிஷு சந்தாவையும் கூட்டிகிட்டு வா, எல்லாருமே ஒன்று சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அனிஷ் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி முகத்துலேயே தெரியுது. இங்கே சேரன் இருந்துட்டு, இங்கே பாரு அனிஷு, நீ பயப்படவே பயப்படாத, கண்டிப்பாக உன் தங்கச்சி சந்தாவை அந்த ரவுடி பையன் கல்யாணமே பண்ண மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம அனிஷ் இருந்துட்டு, எனக்கு ஒரு யோசனை தோணுது பையா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லு அனிஷு, உனக்கு எந்த உதவினாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அனிஷ் பட்டுன்னு அது பையா, என் தங்கச்சி சந்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அனிஷு என்ன வார்த்தை சொல்லிட்டு நீ, அது எப்படி உனக்கு தங்கச்சின்னா அது எனக்கும் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன், அனிஷ் பையா ரொம்பவே கரெக்டாக பேசுகிறாரு, அவர் சொல்கிறதுல என்ன தப்பு, நீ ஏன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஏன் பாஷை புரியாதுன்னு சொல்லி நினைக்கிறியா, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைடா, அவங்கள போய் எப்படி பின்ன வேறு யாரை கல்யாணம் பண்ணிப்ப, ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் உங்களுக்கு தங்கச்சி அப்படின்னா அப்போது யாரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்க, இங்கே பாருண்ணே, அனிஷ் பையா சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு தோணுது, நீங்கள் சந்தா அவங்களவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது எப்படிரா அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம சேரன் எடுத்துகிட்டு, அதெல்லாம் முடியாது அனிஷு, இல்லைடா கண்டிப்பாக என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியாது, அது என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே அனிஷ் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. பையா எனக்கு பயமாக இருக்குது, எங்கே சந்தாவோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு, சரி நீ கல்யாணம் பண்ணுற மாதிரி நாடகம் நடித்தா மட்டும் போதும், நீ சும்மா தாலி கட்டுற மாதிரி கட்டிடு, அப்புறமா அவங்க அந்த ஆளுங்கள்லாம் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நீ இவங்க என் மனைவி எங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தாலியை கூட கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனிஷ் சொல்கிறாங்க. எப்படி கல்யாணம் ஆன மாதிரி நடிக்க முடியும், அதெல்லாம் என் மனசு ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பையா இது கூட எனக்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நிஷு, அது இங்கே பாருங்கள், இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கண்டிப்பாக அவங்க சைடில் இருந்து அந்த எம்எல்ஏ பையன்லாம் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க, எவ்வளோ தான் நம்ம வேண்டான்னு சொன்னாலுமே இந்த ஊரை அலசி தேடி கண்டிப்பாக சந்தாவை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வருவாங்க, நான் எப்படி பையா அவங்கக்கிட்ட இருந்து சந்தாவை நான் காப்பாற்றுறது, இது ஒரே ஒரு வழி தான், தயவு செஞ்சு எனக்காக இந்த கல்யாணத்துக்கு, அதுவும் நாடக கல்யாணத்துக்கு சம்மதியேன், சும்மா தானே தாலி கட்ட போகிறேன், என்னமோ உன்னை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற மாதிரி ஓவராக தான் அழட்டிக்கிறேன், இதை கூட எனக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அனிஷ் கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த அண்ணன் ஏன்னா இப்படி இருக்குன்னு தெரியல, அவங்களாம் வராங்க, இவர் ஏன்னா இப்படி எல்லாரையும் தங்கச்சின்னு சொல்லி நினச்சா அப்போது வேறு யாரை தான் இந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அண்ணனுக்கு வாழவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தான் எப்படியாவது அண்ணனுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும், நம்ம எப்படி நிலான் கழுத்தில் தாலி கட்டணுமோ அதே மாதிரி அண்ணனும் கட்டுட்டோம், அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணி ஒரே வீட்டில் வாழ்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, இப்படியாவது அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம
சோழன் இருந்துட்டு அனுஷ்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க பையா, கண்டிப்பாக என் அண்ணன் இந்த நாடக கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருச்சுன்னே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோழா, என்னடா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், அண்ணன் நீ எதுவும் பேசக்கூடாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அனுஷுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அனுஷ் இருந்துட்டு சந்தா கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நான் சும்மா கல்யாணம் தான், நெசமான கல்யாணம் கிடையாது, இதுக்கு உனக்கு ஓகே தானே, அப்போ தான் இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தாய் மாமா வீட்டு பையன் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் சந்தா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. எங்கள் சந்தாவுமே மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சந்தாவுக்கு சேரன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்ததுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்து ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் அனுஷ்கிட்ட. அனுஷுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ ஒன்று அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து சந்தாவை காப்பாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி எங்கள் அனுஷ் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சேரன் இருந்துட்டு, அனுஷ் நீயும் சந்தாவும் கோவிலுக்கு வரீங்களா, நீங்கள் மட்டும் எப்படி தனியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சோழனுமே அவங்கள எப்படி நான் தனியாக விட்டுட்டு போகிறது, அவங்கள நம்ம கூடவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சந்தா கிட்டேயுமே, சந்தா நீங்கள் கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்கு புரியல. அனுஷ் இருந்துட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. உடனே நம்ம சந்தாவுமே வரேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களுமே ரெடியாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புற நேரத்தில் இங்கே சந்தாவோட மாமா வந்து வந்துடுறாங்க. நிறைய பேரை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே நம்ம சேரன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு, யாராக இருக்குது இவங்க, இத்தனை பேர் வராங்க, யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த வீட்டில் அனீஷ் பையாவும் சந்தாவும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, இவங்க தான் அந்த ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி யாரும் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அதாவது சேரன் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் வருது, அதை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியவே காக்க வச்சுட்டு சேரன் வந்து உள்ள அனீஷ்கிட்டையும் மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இப்போது நம்ம அனீஷ் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நம்ம நாடகம் கல்யாணம்னு சொன்னாங்களே, அதை இப்போவே நடைமுறைப்படுத்திட்டா நல்லாயிருக்கும், இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க அனீஷ். உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணா நீ தாலி எடுன, ஏற்கனவே கார்த்திகா காலத்தில் கட்டுறதுக்காக நீ ஒரு தாலி வாங்கி வச்சுருந்தல, அதை கொண்டு வானே, நான் நீ இப்போவே சந்தா கழுத்தில் இப்போவே கட்டிடுங்க, அப்போ தானே பிரச்சனை சீக்கிரமாக முடியும், இல்லைனா சந்தாவை அவங்க கூடவே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஆனால் சீக்கிரம்ண்ணே அப்படின்னு சொல்லுவோம். டேய் சோலா, எப்படிரா அண்ணே, எப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காதுண்ணே, இது சும்மா கல்யாணம் தானே, தயவு செஞ்சு போயிட்டு அந்த தாலி எடுத்துகிட்டு வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரிடா கோவப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கழுத்தில் கட்டுறதுக்காக வச்சுக்கிட்டு இருந்த தாலியை நம்ம சேரன் வந்து கொண்டு வராங்க. நம்ம நிலாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இங்கே சோழன் இருந்துட்டு அதாவது சந்தா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எங்கள் அண்ணனை பிடிக்குமா சந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல நம்ம சோழனுக்கு. உடனே அனீஷ் சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஓ அப்போது அண்ணன் கூட கண்டிப்பாக இந்த பொண்ணு ஒன்று சேர்ந்து வாழும் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, சரி எப்படியோ ஒன்று நல்லது நடந்தால் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே அண்ணா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, முதல்ல தாலியை கட்டுன, டைம் ஆகுது, வெளியே வேறு அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, எம்பிட்டு நேரம்னா நீ இங்கே சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப, கட்டுன அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சந்தாவுமே சேரனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்போது நம்ம சேரனுக்குமே தோணுது, ஒருவேளை சந்தாவுக்கு நம்மளை பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு சும்மா தானே தாலி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாலியுமே கட்டி முடிச்சிடுறாங்க. இங்கே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அப்பாடா அண்ணன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு, அண்ணன் உங்கள் பொண்டாட்டி அதாவது எங்கள் அண்ணி சந்தாவை கூட்டிகிட்டு வாங்கண்ணே வெளியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சேரனுமே சந்தாவோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. சந்தாவை பார்த்ததுமே அந்த ரவுடி பசங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் இங்கே தான் இருக்கியா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், உன்னை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொன்னதுமே இங்கே சந்தா பயப்படுறாங்க. சேரன் பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இவங்க என் ஒய்ஃப், என்னுடைய மனைவி, இவங்களுக்கு நான் தாலி கட்டியாச்சு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், 2 பேருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆகுது, இப்போது சந்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சூப்பராக தைரியமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சோழன் பயங்கரமாக வாய் மேலே கை வைக்கிறாங்க. அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. உடனே நிலா கிட்ட, ஏங்க பார்த்தீங்களாங்க எங்கள் அண்ணனை,
எப்படி மாஸ் தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்லியே கொடுக்கலங்க. எவ்வளோ அழகாக பேசுகிறாரு பார்த்தீங்களா? அப்போது சந்தாவை உண்மையாகவே பொண்டாட்டியே நினச்சிக்கிட்டாங்களா, ஏற்றுக்கிட்டாங்களே அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க சும்மா இருங்க, சும்மா கல்யாணம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், ஏங்க நான் கூட தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன், நீங்கள் வேணால் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அதுக்காக நீங்கள் என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகிடுமா? உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேங்க, என்னதான் உங்களுக்கு பிடிக்காமலே இருந்தாலும் நீங்களும் நானும் கணவன் மனைவிங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, அது என்னமோ உண்மைதான், உங்களுக்கு வந்து பிடிக்கலாம், அதாவது பிடிக்கலான்றது சொல்கிறத வந்து ஏதோ கல்யாணம் நடந்துருச்சு, அதை அப்படியே வாழலான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போது சந்தாவோட அந்த ரிலேஷன், அவங்க மாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சேரன் சொன்னது எதுவுமே. உடனே அனுஷ் இருந்துட்டு அவங்க பாஷையில், இங்கே நம்ம சேரன் வந்து சந்தாவை நம்ம மனைவி அப்படின்றத அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் சந்தாவோட மாமா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக நீ என் கூட வா, உன் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்லவும், அனிஷ் இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. எங்கள் சேரனுக்கு ஒன்றுமே புரியல. சேரனுக்கு தமிழில் சொல்கிறாங்க. சேரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், இது என் மனைவியை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிக்கலாம், உங்களை யாருமே சும்மா விட மாட்டேன், இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ஆக்டிங் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சோழன் எதுவுமே பேசாமல் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த சந்தாவோட மாமா அவங்க ஆளுங்கெல்லாம் நிறைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒன்றுமே புரியல, இவங்க போலீஸுன்றது மட்டும் லைட்டாக புரியுது. உடனே அனிஷ் இருந்துட்டு அந்த அவங்க பாஷையில் சொன்னதுமே இவங்க சந்தாவோட மாமா எல்லாருமே பயந்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சந்தாவுக்கு அப்பாடான்னு இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உங்களால் தான் நான் இப்போது இப்படி இங்கே சந்தோஷமாக இருக்க போகிறேன், இனி என்னை பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் புரியல நம்ம சேரனுக்கு. நம்ம அனிஷ் வந்து அதை சொல்கிறாங்க. அதே சமயம் சந்தா கட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போது சந்தாவுக்குமே அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல், எப்படியோ அண்ணன் வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு, என்னப்பா சந்தா திருதுப்புன்னு எல்லாரும் முன்னாடி இப்படி கட்டி பிடிச்சிட்ட, கொஞ்சம் பக்கம் விலகி போமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அனிஷ் இருந்துட்டு, சந்தா அப்போது உண்மையாகவே நீ சேரனை பையாவை புருஷனா ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. அனீஷ்க்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சேரன்கிட்ட அனீஷ் சொல்கிறாங்க, பையா நான் எந்த ஊருக்கு போய் தேடி பிடிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக உங்களை மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை, அதாவது எங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கவே மாட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக இது சந்தாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சந்தாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, இனிமேல் அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க, நான் எங்கள் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சேரனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ டே அனிஷு, நீ என்னடா சொன்ன, சும்மா கல்யாணம் தான் சொன்னேன், சந்தா என்னடானா வந்து கட்டி பிடிக்குது, நீ என்னடானா இது உண்மையான கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கேஷுவலாக சொல்லிவிட்டு பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறேன். இல்லை அதெல்லாம் முடியாது, நான் சந்தாவை தங்கச்சியாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, ஆனால் என்னண்ணே, அதான் கல்யாணம் நடந்துருச்சுல, இதுக்கப்புறம் அது இதுன்னு எதுவும் பேச வேண்டாம், சந்தா வந்து எங்களுக்கு அண்ணி, நீங்கள் எங்களுக்கு அண்ணன், 2 பேருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவ்வளோதான், நைட்டுக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நம்ம சேரன் பயப்படுறாங்க. டேய் என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, வேணாண்டா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லவும், அண்ணே இன்றைக்கி எல்லாம் ஃபஸ்ட் நைட்டெல்லாம் உனக்கு கொண்டாட முடியாது, என்ன அவ்வளோ அவசரப்படாதுண்ணே, நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், எப்படியோ குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இருக்கிற இடமே நமக்கு தெரியல எந்த ஊர் என்ன ஏதுன்ட்டு. இப்போது குலதெய்வ கோவிலுக்கும் எங்கே அதாவது என்ன இடம் எந்த ஊருன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம், பேசி வாயை கூட மூடல, உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, எல்லாமே நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்குண்ணே, நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சேரன்னு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணா என்னண்ணே சந்தாவை உங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
சந்தாவை பிடிக்கும் தான். ஆனால் அது இதுப்புன்னு என்னென்னமோ நடந்துருச்சுப்பா. அதான் என்னால் அதை ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே, சந்தாவுமே ரொம்ப நல்ல பொண்ணு தானே, அவங்களுமே உங்களுக்கு செட் ஆயிட்டாங்க, அவங்களுக்குமே உங்களை பிடிச்சிருக்குண்ணே. அப்புறம் என்னண்ணே, உங்கள் வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழுங்கண்ணே. இத்தனை நாளாக உங்களுக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒன்று நடந்து உங்கள் மனசை காயப்படுத்திட்டு போயிடும். இப்போது நம்ம எதிர்பார்க்காமே ஒரு நல்லது நடந்திருக்குண்ணே. கண்டிப்பாக நீங்களும் சந்தாவும் சந்தோஷமாக வாழ்வீங்கண்ணே, ஏற்றுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேரனுமே ரொம்பவே சந்தோஷமாக முகத்தை சிரித்த முகமாக வச்சுக்கிறாங்க. சரிப்பா, நம்ம எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடைசிருந்துட்டு என்ன என்ன இங்கே நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே. திடீர்னு இந்த அனிஷும் அவங்க தங்கச்சியும் வந்தாங்க, ஒரு நாள் இருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா இந்த சேரம்பையன் சந்தா கழுத்தில் தாலியை கட்டிட்டு இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் புதுசாக பிரச்சனையை கிளப்ப பார்க்கவும், உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, யோ நீ எல்லாம் இந்த விஷயத்தில் எதுவுமே பேசக்கூடாது. இத்தனை நாளாக அண்ணனுக்கு பொண்ணு தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். சந்தா அண்ணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருக்கு. இனிமேல் அண்ணன் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டும். இத்தனை நாளாக குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக அண்ணன் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். அண்ணனும் சந்தோஷமாக வாழணும்ல, அண்ணனுக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், நடேசன் எடுத்துட்டு, டே பொடி பையிலே, என்னடா உனக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே பல்லவன் இருந்துட்டு, தேவையில்லாமல் பேசாதீங்க, என் அண்ணனோட வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாமல் பேசி அண்ணன் வாழ்க்கையில் பிரச்சனை ஏதாவது கொண்டு வந்தீங்க, அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, ஐயோ போதும் நிறுத்துங்க, யாரும் சண்டை போட வேண்டாம். இங்கே பாருங்க அங்கிள், ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, இதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. வேறு எதுவுமே பேசி யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க, அவ்வளோதான். நீங்களும் கிளம்புங்க, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நல்லா வரல, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் வந்தே தான் ஆகணும், இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொன்னதுமே இங்கே நடேசனுமே கிளம்பி வராங்க. எல்லாருமே போகிறாங்க. போகிற வழியில் நாங்கள் பல்லவன் வந்து அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. பல்லவன் வந்து சொல்லலை, அவங்க பாட்டுக்கு இன்றைக்கி காலேஜுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு நம்ம பல்லவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அதவே நினச்சி நம்ம பல்லவன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே சோழன் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, டே பாண்டி, என்னடா பல்லவனுக்கு என்னாச்சு தனியாக சிரிக்கிறான், பேய் இது பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரியே பார்க்குறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, அதெல்லாம் பிடிச்சிருக்காது, ஏதோ ஒரு யோசனையில் இருக்கார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு பல்லவனோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே குலுக்கி விட்டு, டே பல்லவா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு, ஐயோ என்ன நம்ம பாட்டுக்கு என்னென்னமோ நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கோமோ, ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லவும், டே பல்லவா என்னடா இதெல்லாம், என்னடா அவ்வளோ யோசனை, அதுவும் சிரிப்பு, அப்படி என்னடா யோசித்து சிரிக்கிற, எங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா நாங்களும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்துண்ணே, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்ததுண்ணே. நானுமே பார்த்து சிரித்தேன், ஹாய் சொன்னேன், அந்த பொண்ணுமே எனக்கு ஹாய் சொல்லிச்சு. கரெக்டாக 2 பேரும் கிட்ட நெருங்கி வந்து பேசுகிறதுக்குள்ளவே அந்த பொண்ணோட சித்தப்பா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்கண்ணே. அதை நினச்சி தான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தா, என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா தெரியுமா, என்னை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு போலண்ணே அப்படின்னு சொல்லவும், டே பல்லவா என்னடா நீயும் எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. பல்லவன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பேசிக்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிடுறாங்க. போனதுமே அங்கே குலதெய்வ சாமிக்கு வந்து பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட, இங்கே பாருங்கள், எல்லாருமா வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறாங்க, நீங்கள் மட்டும் என்னை டிவோர்ஸ் பண்ணி என்னை தனி மரமாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எப்படியும் உங்கள் நினப்பில் தான் நான் வாழுவேன். இனிமேல் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். ஏங்க கொஞ்சம் மனசு வைக்கலாம்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏங்க நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணுறேன், எனக்கு வேலை இருக்குது, அழகும் இருக்குது, பர்சனாலிட்டியும் இருக்குது, நல்லா தானே ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன், வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு, என்னை பிடிக்கும் இல்லைங்க உங்களுக்கு, ப்ளீஸுங்க நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து எப்படியாவது நிலாவை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போது நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அழகு மட்டும் இருந்தால் போதுமா, அறிவும் வேணும்ல, நினைக்கிறப்பெல்லாம் போய் சொல்கிறீங்க, எப்படிங்க ஒரு பொய்க்காரை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, கிழவு மாதிரி முடியெல்லாம் நரைச்சிட்டு
வயசானவங்க மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இது, இதெல்லாம் லாஜிக்காவா இருக்குது, இது மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் சிரிக்கிறாங்க நம்ம சோழன். இங்கே பாருங்கள், நான் சீரியஸாகவே கேட்குறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ப்ளீஸுங்க நம்ம டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே நிலாவுமே, ஏங்க எனக்கே தெரியாமல் உங்களையுமே எனக்கு பிடிக்க தான் ஆரம்பிக்குது, அது என்னன்னே தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா நம்ம சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. குலதெய்வ கோவிலுக்கு வந்ததா என்னன்னே தெரியலையே, எல்லாமே நல்லதாகவே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டே நம்ம நிலாவை இறுக்கமாக அணைச்சிக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிலாவும் சோழனும் இதே மாதிரி க்ளோஸாக இருக்கணும், சண்டை போட்டு பிரியக்கூடாது, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.